அங்கெல்லாம் பார்க்காத, அங்கெல்லாம் மொத்தமா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். நாம இத கட் பண்ணி எடுத்துடலாம். அப்ப வேண்டாம் சார். ஓகேவா? சரி, எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, சீக்கிரமா எடுத்து விடுங்க சார். அப்படியா? ஓகே, அப்போ இந்த பட்டனை கட் பண்ணிடலாம். ஓகே சார் சார் பாத்து பாத்து மெதுவா மெதுவா பாத்து சார், மெதுவா சார், பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, கொஞ்சம் மெதுவா. நந்தினி நான் தான் சொல்றேன்ல, நீ கையெடு. இருங்க சார், இருங்க சார். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பாத்து பாத்து மெதுவா. கட் பண்ண விடு நந்தினி. நந்தினி கல்யாணம். நந்தினி அங்க பார்க்காத, இங்க பாரு சார். எடுங்க சார், எடுங்க. என்ன என்ன பாக்குற? ஓகேவா? இருங்க இருங்க. இல்ல கட் பண்ணலாம். இல்ல முடிஞ்சது. சூப்பர். அப்பாடா, நல்ல வேலை. நல்ல வேலை பட்டனை கட் பண்ண பாத்தீங்க. ட்ரெஸ்ஸ விடு நந்தினி, இந்த மாதிரி 10 கூட கட் பண்ணுவேன் உனக்காக. ஆனா உன் ஹேர்க்கு எதுவும் ஆளல. உன் முடி ரொம்ப ரொம்ப வேல்யூ ஆனது, இது ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். ஓகே, இந்த குடும்பத்திலே யாருக்கும் இவ்வளவு நல்ல ஹேர் இல்ல. ஓகே, டேக் கேர். நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? என்ன பாக்குற? சும்மா பார்த்தேன். எதை வேணுமா? ஆமா. கல்யாணம் எடுத்துட்டு வந்து கொட்டியா? நந்தினி வந்து கொட்டு. ஏங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன். வந்துறமா. என்ன வன்முறையில் இறங்கிட்டா? இந்த வீட்டுல ஒரு நாள் கூட முழுசா சாப்பிட்டதில்ல. போமா போ, இனிமே சாப்பிட தனியா தான் வரணும். அண்ணா நிறுத்துங்கண்ணா, இங்கதான். ஹலோ அக்கா, வந்துட்டீங்களா? வந்துட்டேன் நந்தினி. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். உள்ள வரட்டுமா? இல்லக்கா, நீங்க அங்கேயே இருங்க. உள்ள வந்தா லேட் ஆயிடும். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி சரி, வா. அம்மா நந்தினி. ஐயா. என்னம்மா இங்கே வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? ஆமாங்க ஐயா, தங்கச்சியை போய் பார்க்கணும். போயிட்டு வந்துடுறேங்க ஐயா. எப்படிம்மா போவ? டிரைவர் வேணா அனுப்புறேன், கார்ல போறியா? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. வெளியே விஜயக்கா ஆட்டோல வந்து நிக்கிறாங்க. ஓ, ஏற்கனவே வர சொல்லிட்டியா? விஜயெல்லாம் வர சொல்லியிருக்க? என்ன விஷயமா? உங்ககிட்ட சொல்றதா வேணாமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேங்க ஐயா. நான் என் தங்கச்சி ரஞ்சிதாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் டிசி வாங்க போறேன். என்னது, டிசி வாங்க போறியா? என்ன விளையாடுற நீ? நிஜமாதான் ஐயா சொல்றேன். அதுக்கு தான் இப்ப போறேன். எதுக்கு இப்ப டிசி வாங்க போற? இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்திருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவ ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டா. அதுக்குள்ள டிசி வாங்க போறங்கற? இப்ப என்ன அவசியம் வந்திருக்கு டிசி வாங்குறதுக்கு? இல்லங்க ஐயா, எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க ஆசைப்பட்டதே பெரிய தப்பு தான். அதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. அதான் டிசி வாங்கலான்னு போறேன். இத பாரு, இப்ப எதனால இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த பள்ளிக்கூடத்த விஷயத்தை வச்சு ஆளாளுக்கு பண்ற பிரச்சனை, அதனால உனக்கு உருவாயிருக்கிற மன உளைச்சல், அதான காரணம்? இங்க பாரு நந்தினி, இங்க இருக்கிற யாருக்குமே விவசாய கிடையாது, மனுஷத்தன்மையே கிடையாது. அத ஒவ்வொரு விஷயத்திலையும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க இது மாதிரி நடந்த எத்தனையோ பிரச்சனைய அமைதியா பொறுத்து போன நீ இந்த விஷயத்துல அவசரப்பட்ட தப்பான முடிவு எடுத்திருக்க. இது படிப்பு விஷயம். அந்த சின்ன பிள்ளை மனசுல இந்நேரம் அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்க போறோம்னு ஆசையும் எதிர்பார்ப்பும் உருவாயிருக்கும். அத பத்தி கனவு காண ஆரம்பிச்சிருப்பான். அதை கலைக்க போறியா நீ? அப்படி ஒரு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சி கிடைச்சிருக்குன்னா அதை எப்படியாவது கெட்டியா புடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ எப்படி பேசுறதெல்லாம் சரியில்லைமா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. அவ கனவு, அவ ஆசை எல்லாமே உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் விட எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு மானமும் மரியாதையும் முக்கியம். சுயமரியாதையை விட்டு கொடுத்து திருட்டு பட்டத்தோட படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுக்கு அவ படிக்காம கூட வீட்லயே இருந்துட்டு போட்டும். தப்பு பண்ணாத நந்தினி. நீ உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கிற இந்த முடிவு உன் தங்கச்சியோட எதிர்காலத்தையே பாதிக்கும். நான் இந்த முடிவு எடுக்கலன்னா எங்க மான மரியாதையே ஒன்னும் இல்லாம போயிருங்க ஐயா. சரி, டிசி வாங்கிட்டு என்ன பண்ண போற? டிசியை வாங்கிட்டு அவ படிப்புக்காக இங்க இருந்து யாரோ பணத்தை கட்டி என் தலையில தூக்கி படி போடுறாங்களே, அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்க போறேன். அப்படி கொடுத்துட்டா மட்டும் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நல்ல விதமா நினைக்க போறாங்களா உன்ன? நீ எதுவுமே செய்யலனாலும் உன்னை பழி சொல்றவங்க தானே இவங்கெல்லாம். ஐயா, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. எத்தனையோ சமயத்துல நீங்க எனக்காக நின்னு இருக்கீங்க, எனக்காக எல்லார்கிட்டயும் சண்டையும் போட்டிருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்துல என் குடும்பத்தோட தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக
என்ன அனுமதிங்க. என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நான் வரேங்க நந்தினி ஐயா. நந்தினி அக்கா, போலாமா? போலாம்க்கா. வா போலாம்னா போலாம். நந்தினி நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன் தங்கச்சிக்கு டிசி வாங்கணும்னு சொல்ற? அவ பாட்டுக்கு படிச்சுட்டு போட்டுமே. இப்ப போய் டிசி வேற வாங்கி உடனே போய் ஒரு ஸ்கூல்ல மாத்தி மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா? எதுக்கு இப்படி பண்ற? அது அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. இப்போதைக்கு அவங்க படிக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? ஏன்னா அவங்க சொல்றது சாதாரண பழி இல்லக்கா, திருட்டு பழி. முன்னாடில இருந்தே என் மேல திரும்ப திரும்ப திருட்டு குற்றம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுக்கா. ஆனா இந்த விஷயம் என் தங்கச்சியையும் சேர்த்து பாதிக்குது. அவ வளர்ந்து பெரியவளானதும் அவங்க வீட்டு திருட்டு காசுல தான் படிச்சான்னுவாங்க. அது எப்படிக்கா விட முடியும்? எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் ஓவரா கற்பனை பண்றியோன்னு தோணுது. ஏதோ ஒரு ஆத்திரத்துல சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாள் போச்சுன்னா அது அவங்க மறந்துட மாட்டாங்களா என்ன? வாய்ப்பே இல்லக்கா. விஷப்பாம்பு மாதிரி கொத்திட்டே இருப்பாங்க. காலம் பூரா அதை சொல்லி காட்டுவாங்க. எனக்கும் அந்த உறுத்தல் இருந்துட்டே தான் இருக்கும். அதுதான் ஏன் வருதுங்கிற. உனக்கு எதுக்கு உறுத்தல் வரணும்? நீ தான் எந்த தப்பும் செய்யலல்ல. யாருக்கிட்டயும் போய் நீ கையேந்தல. ஸ்கூலுக்கு போன, எழுதி கொடுத்த, சீட்டு கிடைச்சிருச்சு, உன் தங்கச்சியை போய் சேர்த்துட்டோம். என்ன ஒண்ணு, அது ஃப்ரீ சீட்டுன்னு நீ நினைச்ச. இப்போ யாரோ ஒருத்தங்க பணத்தை கட்டியிருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. யாரோ ஒருத்தர் இல்லக்கா, இவங்க வீட்ல இருந்து தான் கட்டியிருக்காங்க. சரி, அதான் இருந்துட்டு போட்டுமே. அது என்ன சுந்தரவள்ளி அம்மா மட்டும் சம்பாரிச்ச பணமா? சூர்யா அண்ணனும் அருணாச்சல ஐயா தானே சம்பாரிச்சிருக்காங்க. அதுவும் போக அந்த வீட்ல நீ ராப்பகல உழைச்சிட்டு இருக்க. இந்த பணத்தை வாங்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நந்தினி. என்னக்கா நீங்க? நான் இப்படி பேசிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்துல உன்னோட பிடிவாதம் தப்புன்னு எனக்கு தோணுதுமா. அதனால தான் நான் சொல்றேன், பிள்ளைங்களோட படிப்புக்காக என்ன வேணா செய்யற ஊர் இது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களோட படிப்பு தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய சொத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ ரஞ்சிதாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கூடி வந்திருக்கு. அவளும் நல்லா படிக்கிற பொண்ணு தானே, படிச்சுட்டு போட்டுமே. நீ கொஞ்சம் இந்த விஷயத்துல விட்டு கொடுத்து தான் போய. முடியாதுக்கா, இதுக்கு மேல நான் கேவலப்பட முடியாது. உங்களை என் கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு கேக்குறேன். எப்படியாச்சும் என் கூட வந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து டிசியை வாங்கி கொடுத்துருங்கக்கா. உங்க காலில் வேணாலும் விழுறேன். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல இந்த மாதிரி எமோஷனல் ஆகுறது ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஸ்மூத்தா முடிக்கணுங்கிறத யோசிச்சு பாரு. இப்போ என்ன, நேரா ஸ்கூலுக்கு போகணும், பிரின்சிபலை பார்த்து டிசியை வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா, அப்படியே அவங்க கட்டின பணத்தையும் திரும்ப வாங்கணும். அதை எப்படி நந்தினி தருவாங்க? நம்ம வேணா கேட்டு பார்க்கலாம். அக்கா, டிசி கொடுத்துட்டா அப்புறம் அதுக்காக வாங்கின காசையும் திருப்பி தரணும் தானே? அதானக்கா முறை. அது எனக்கு தெரியல, முதல்ல கேட்டு பார்க்கலாம். நீயும் உன் மனசுக்குள்ள நீயே கேட்டுக்கோ, நம்ம செய்ய போற விஷயம் சரிதானா இல்ல அவசரப்படுறோமான்னு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நீங்க வாங்க. புனிதா, இந்த தக்காளியை நறுக்கும் போது நடுவுல வெள்ளையா இருக்கிறத வெட்டிடணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? மண்டையில ஏறாதா உனக்கு? அது எதுக்கு அம்மாச்சி வெட்டணும்? அதுவும் தக்காளி தானே. அப்போ மீனை வாங்கி குடலை சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டு சமைச்சிருவியா? மீனும் இதுவும் ஒண்ணா? இங்க பாரு, இந்த தக்காளிக்கு நடுவுல இருக்கிற இந்த வெள்ளைய ஆம்பளைங்க சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உன்னை வெட்ட சொன்னேன். நாளைக்கு புருஷன் வீட்டுல போய் சமைக்கும் போது இத கூட சொல்லி கொடுக்கலையான்னு என்னதானே புடிச்சு திட்டுவாங்க. சரி சரி வெட்டுறேன், சும்மா தொணங்காத. வெயிட் பண்ணுங்க, அது வந்துடும். சரிம்மா. அக்கா அக்கா, என்னடி திடீர்னு வந்து நிக்கிற? வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு சொல்லி பழகு. இதெல்லாம் எனக்கு வர அட்வைஸ் பண்ண வர. சும்மா இரு.
எங்க ரஞ்சிதாவை காணோம்? ஆ? ரஞ்சிதாவா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சூர்யா தம்பி கூட்டிட்டு போனாரு. சூர்யா சார் இங்க வந்தாரா? ஆமாக்கா, திடீர்னு வந்தாரு. 2 நிமிஷம் கூட இருக்காது. பேசிட்டு இருந்தவரு ரஞ்சிதாவா வா வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? ஏய், இவ வேற. இதுல என்னடி பிரச்சனை இருக்க போகுது? ஏன் நந்தினி, தம்பி இங்க வந்த விஷயம் உனக்கு தெரியாதா? நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? ஏய், தம்பி இப்பதாண்டி வந்துட்டு போகுது. இந்த விஷயம் உனக்கே தெரியாத போது எங்களுக்கு எப்படி தெரியும்? என்னாச்சுக்கா, நீ இவ்வளவு பதட்டமா கேக்குறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையா? புனிதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவருக்கு எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம்? சம்பந்தமே இல்லாம இங்க எதுக்கு வரணும்? எதுக்கு ரஞ்சிதாவை கூட்டிட்டு வெளியே போகணும்? சரி விடு, அண்ணன்கிட்டயே கேட்டுக்கலாம். அவ இருந்திருந்தா கையோட கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிசி வாங்கிடலாம்னு நினைச்சேன். இவர் இப்ப எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு தெரியலையே. என்னக்கா சொல்ற? ரஞ்சிதாவுக்கு டிசி வாங்கணுமா? அவளை அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறது இல்லையா? ஆமா. ஏன்க்கா? ஏன்னா நம்ம அவங்க வீட்டு பணத்தை திருடிதான் ரஞ்சிதாவை அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கோமா. எல்லாருமா சேர்ந்து நம்ம குடும்பத்துக்கு திருட்டு பட்டம் கட்டுறாங்க. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னம்மா சொல்ற இவ? ஆமாம்மா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல அந்த இடத்துல பாறாங்கல்ல இருக்கா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? சரியாமாச்சு. இப்போ அழறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நேரம் இல்ல. நான் வேலையா பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நிஜமாவே டிசி வாங்க தான் போறியா? ஏன் வேண்டாமா? அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு உதித்து போட்டு போக சொல்றியா? ஏய், ஏன் மேல ஏண்டி வள்ளுன்னு விழற? பாவம் ரஞ்சிதா, ரொம்ப ஆசையா இருந்தாளேன்னு கேட்டேன். ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அம்மாச்சி. அதெல்லாம் நமக்கு இல்ல. அக்கா வாங்க போலாம். என்னடி? அக்கா, வாங்கக்கா போயிட்டு வரோம். சரி. வரும். ம். சூர்யா சார், நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. நோ மேம், அது கொஞ்சம் மரியாதையா இருக்காது. அதனால தான் நான் நேர்ல வந்திருக்கேன். ஷீ இஸ் ரஞ்சிதா. இவங்களுக்கு நம்மளோட ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். சார், வருஷம் வருஷம் நீங்க பல குழந்தைங்களை பணம் கட்டி படிக்க வைக்கிறீங்க. அதுதான் எனக்கு தெரியுமே. தட்ஸ் நாட் தி ப்ராப்ளம் மேம். அது இவங்களோட கார்டியன், அதான் சிஸ்டர் நந்தினின்னு சொன்னல, அவங்க ஃபேமிலியில் ஒரு குட்டி இஷ்யூ. அதை மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம், எனக்கு டிசி வேணும், பணம் ட்ரஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க, அது இதுன்னு சும்மா சைல்டிஷாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை மேடம். டூ ஒன் திங். நந்தினியை வந்து கேட்டாங்கன்னா இந்த கேஷ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது, டிசி எல்லாம் உடனே தர முடியாது, ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்க நந்தினியை எப்படியாவது கட் பண்ணி விட்டுருங்க மேடம். நீங்களே பாருங்க, பாவம் மேடம், நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். சி பாத்தீங்களா மேம், சின்ன பொண்ணு, அவ ரொம்ப ஃபீல் ஆகுறா. யூ டோன்ட் வரி சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், நான் கிளம்பட்டா? சார், தேங்க்யூ. வா. ரஞ்சிதா, இங்க பாரு, நான் இங்க பிரின்சிபல் கிட்ட பேசுனது எதுவுமே நீ உங்க அக்கா கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் சொல்ல மாட்டேன் சார். வெரி குட். போலாமா? ஓகே மேம். ஓகே சார். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. இங்க பாரு, நான் சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. உன் அக்கா கிட்ட நீ எதுவுமே சொல்லாத. சொல்ல மாட்டேன். Good. இந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கா? ஹாப்பி தானே? ஓகே, நீ நல்லா படிக்கணும். ஓகே. விஜி, அண்ணா. என்ன நீ என்ன இங்க? இல்ல, நான் சும்மாதான். நந்தினி கூப்பிட்டான்னு அவ கூட வந்தேன். சரி சரி சரி. எதுக்கு இப்ப நீ என்ன உருன்னு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க நந்தினி? எங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சார் வரும். அப்படியா? அப்புறம் எப்படி உன் தங்கச்சி, பாட்டி, தாத்தா எல்லாரும், ஐ மீன் உன் அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
நீங்க எதுக்கு சார் ரஞ்சிதாவை எங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆ, இவ படிக்க போற ஸ்கூலு, இந்த ஸ்கூல் எல்லாம் ஒரு வாட்டியை சுத்தி காட்டிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே டிராப் பண்ணலான்னு வந்தேன். என்ன இப்போ உனக்கு அதுக்கு? அவளை எதுக்கு சார் நீங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும்? அது எதுக்கு? விஜி, என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நந்தினி விட, இதுல என்ன இருக்கு? நீங்க வாங்கக்கா. ஏய் வாடி 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 வான்ற வாடி. இவ ஏற்கனவே சென்டிமெண்டா நிறைய பேசுவா. ஒருவேளை சென்டிமெண்டா பேசி குழந்தையோட படிப்பை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாளோ? என்ன பண்ணலாம்? மேடம் வாங்க. வா. சொல்லுங்க. மேடம், என் தங்கச்சி ரஞ்சிதாவை இந்த பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்திருக்கேன். தெரியுமா? உட்காருங்க. பரவாயில்ல மேடம், ஏதோ ஒரு வேகத்துல என் தங்கச்சி எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஆனா இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் இல்ல, தகுதியும் இல்ல. அதான் சேர்த்தாச்சேம்மா. சேர்த்த பிறகுதான் இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது மேடம். இன்னைக்கு ஆசையில சேர்த்துட்டாலும் இதுக்கு பிறகு வர செலவு எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சா இப்பவே தலை சுத்துது. ஏம்மா, அதான் ஃப்ரீயா படிக்கலாம்னு அன்னைக்கே சொல்லிட்டேனே. அப்புறம் நீங்க எதுக்கு செலவு பத்தி யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், அப்படி யாரோ கொடுக்கற காசை வச்சு என் தங்கச்சி படிக்கிறத நான் விரும்பல. நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட முடியுமா? ஏம்மா, என்ன விளையாடுறீங்களா நீங்க? பள்ளிக்கூடத்துல கொடுத்த காசை திரும்ப கேக்குறீங்க? அந்த காசை நான் கட்டலையே மேடம். சரிம்மா, நீங்க கட்டலதான் எனக்கு புரியுது. அதான் சொல்றேன், நீங்க கட்டாத காசை நீங்க எப்படி திரும்ப கேட்க முடியும்? அப்படின்னா யாரு கட்டினாங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுக்கவா? அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இங்க கிடையாதுமா. என்ன மேடம் எப்படி சொல்றீங்க? நான் கரெக்டா தாம்மா பேசுறேன். நீங்க தான் ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்கீங்க. எந்த பேரண்ட்டுமே உங்கள மாதிரி வந்து பேசினதை நான் பார்த்ததே இல்லம்மா. அப்படின்னா என் தங்கச்சிக்கு டிசி மட்டும் இப்ப கொடுத்துருங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது வேணா இது கொடுங்க, இது வேணா அதை கொடுங்கன்னு என்னென்னவோ உளறிட்டு இருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு சீட் கிடைச்சிராதான்னு ஊர்ல எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க தெரியுமா? பெரிய பெரிய ஆளுங்க கியூல நிக்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா சீட் கிடைச்சதும் அதோட மதிப்பு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்காக உங்க தங்கச்சி இங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மேடம், இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். பிரச்சனை அது இல்ல மேடம், அதுக்கு யாரோ வந்து பணம் கட்டியிருக்காங்கல்ல, அதான் என் மனசுக்கு ரொம்ப தப்பா படுது. என்ன தப்பா படுது? என்னவோ ஒரு தப்பு நடந்து மாத்தி பணம் கட்டிட்டாங்களோன்னு தோணுது. அதுல நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். சிலது உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க என் தங்கச்சிக்கு டிசியை கொடுத்துருங்க. அப்படியே அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இவ்ளோ நேரம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? பணமும் இல்ல, டிசியும் இல்ல. முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் மனசு வைங்க மேடம் ப்ளீஸ். நீங்க என்ன நினைச்சு இப்படி வந்து கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அது எதுவா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சி வாழ்க்கையில நீங்களே மண்ணள்ளி போட்டுறாதீங்க. அவ பாட்டுக்கு படிக்கட்டுமே, நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம், இதுக்கு மேல எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதேதான் எனக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கிளம்புங்கம்மா முதல்ல. நந்தினி வா போலாம். வா வா. என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க? பணத்தை தர முடியாதுன்னா என்னக்கா அர்த்தம்? பேசாம ரஞ்சிதாவை இங்கே படிக்க வச்சிடலாம். விட. எப்படிக்கா? நான் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னேனே. எனக்கு புரியுது நந்தினி. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல நானும் எதுவும் சொல்லாம உன் கூடவே வந்தேன். வரும்போது கூட பணத்தை திரும்பி வாங்க முடியுமோ முடியாதோ, இல்ல டிசியாவது கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன்,
நீ கண்டிப்பா டிசி வாங்க முடியாது. நந்தினி, உன் பிரச்சனை என்ன? ஆ? எதுக்கும் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுக்க பாக்குற? டிசி வாங்கிட்டு போய் அப்படி என்னதான் பண்ண போற? என்ன திரும்ப ஊருக்கு போக சொல்வியா?